ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். தினமும் மனமும் நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எதுக்கு வேணால் தொட்டுக்கிற ஒரு டேஸ்டி, சிம்பிள், குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வெங்காயமே இல்லாத தக்காளி சட்னி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பா. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மணக்க இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாணால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு, உளுத்தம்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவக்க மணக்க வறுபட்ட உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இந்த எள்ளும் நல்லா இந்த மாதிரி பட்டன்னு வறுபட்ட உடனே இதில் ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துன்ட்டு, ஒரு 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துன்ட்டு, இந்த பச்சை மிளகா தேங்காயும் நல்லா ஒரு கிளறிட்டு, இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு, இதை அப்படியே சிம்மிலேயே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இது பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி மெத்துன்னு வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற விடணும். இதை ஆற விட்டுறதுக்கு முன்னால் நம்ம இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த உப்பும் அதில் அப்படியே கரைஞ்சி வந்துடும். நம்மளுக்கு இது ஆறிடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றின்ட்டு இது நல்லா இந்த மாதிரி வழுமூனாக அரைச்சி எடுத்துன்ட்டு, இப்போ கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு, கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு மாதிரி பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோன்னா சட்னி ரெடி ஆகிடும். இந்த சிம்பிளான குவிக்கான சட்னிக்கு ஒரு சிம்பிளாக திருமாறிக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு இதில் விட்டுட்டு ஒரு கிளறிட்டு சூப்பராக இட்லி, தோசை எதுக்கு வேணாலும், கோழி பணியாரம் எதுக்கு வேணாலும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆனால் டேஸ்ட் பார்த்திங்களா பிரமாதமாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அந்த உளுத்தம்பருப்பும் எள்ளும் காம்பினேஷன் அந்த சட்னியே மணக்க இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவிக் சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கானா கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையான்றது என்னோட கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.